Hi guys, welcome to my YouTube channel Mystic Roads. Hi friends, welcome to my YouTube channel Mystic Roads. இன்னைக்கு என்னடா இந்த பாத்திரம் திராட்சை சக்கரெல்லாம் இருக்கே பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம பண்ண போற இஸ் ரெட் வைன். ரெட் வைன் எப்படி நம்ம வீட்லயே ஈஸியா பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். இது ஆல்ரெடி நாங்கள் ஒரு வாட்டி பண்ணி டெஸ்ட் பண்ணி ரொம்ப நல்லா வந்தது. அதனால தான் சரி எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ரெட் வைனை எவ்வளோ அழகாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணலான்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெட் வைன் எப்படி பண்ணுறது அந்த ப்ராசஸ் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நாங்கள் வாங்கினது வந்து ஒரு 3 கிலோ சிகப்பு திராட்சை, ரெட் கலர் திராட்சைன்னு சொல்லிட்டு கேளுங்க, அவங்களே கொடுப்பாங்க. இந்த இந்த பன்னீர் திராட்சைன்னு சொல்லிட்டு அது வாங்காதீங்க, அது வாங்கினா உங்களுக்கு ரெட் கலர் வராது. ஸோ ரெட் கிரேப்ஸ் அப்படின்றத பார்த்து வாங்குங்க. இந்த ரெட் கிரேப்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஃபுல்லாக நம்ம நார்மல் வாட்டரில் அலசிட்டு அப்புறமா அதுக்குள்ளே இருக்க அந்த இது இலைகளெல்லாம் எடுத்துட்டு அது மாதிரி காம்பெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி ஒரு பிளெயினான ஒரு கிளாத்தில் உணர்த்தி வைக்கணும். இதில் தண்ணி இருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க. அதை நாங்கள் நேற்றே இது பண்ணி வச்சதால இந்த 3 கிலோவோட திராட்சையை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பில் கோதுமை. இது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நம்மளுக்கு இதாக்கிறதுக்கு இந்த கோதுமையை யூஸ் பண்ணுறோம். அப்புறமா நம்மளுக்கு இந்த ஃபெர்மெண்டேஷன் நல்லா ஆகிறதுக்கு நம்ம வந்து ட்ரைடு ஈஸ்ட் அப்படின்றது 1 டீஸ்பூன் ட்ரைடு ஈஸ்ட் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா 4 கிராம்பு, 4 ஏலக்காய், அப்புறமா ஒரு 2 சின்ன பட்டை. ஸோ இதுதாங்க நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதுக்கப்புறமா நம்மளுக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸ் இந்த வைன் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னன்னா சக்கரை. இந்த சர்க்கரை எப்படி எந்த ப்ரொபோர்ஷன் எடுக்கணும்னா 1 கிலோ திராட்சைக்கு 750 கிராம், அதாவது 3/4 கிலோ சர்க்கரையை நம்ம எடுத்துக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம அந்த கிரேப்ஸ் வைன் பண்ணும்போது நார்மல் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஹீட் பண்ணிட்டு கூல் பண்ண வாட்டர், நார்மலாக டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா அந்த வாட்டரை வந்து எடுத்துக்கணும். நாங்கள் இன்னைக்கு 3 கிலோ திராட்சைக்கு 4 லிட்டர் வந்து தண்ணி எடுத்துருக்கோம். இந்த தண்ணி வந்து நாங்கள் நேற்றே ஹீட் பண்ணிட்டோம். ஹீட் பண்ணி அதை கூல் பண்ணி வச்சுட்டு ஒரு லிட்டர் போட்டு மூடி வச்சுட்டோம். இந்த தண்ணி தான் நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து நமக்கு தேவையான நம்ம வைன் பண்ணக்கூடிய கண்டெய்னர் வந்து ஒரு கிளாஸ்ல பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம அந்த செராமிக் ஜாடின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த செராமிக் ஜாடி. இதை வந்து பரணின்னு சொல்லுவாங்க, அப்புறமா ஜாடின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரோட் சைடில் இருக்கிற ஷாப்ஸ்லையும் கூட கிடைக்கும், இந்த செராமிக் ஷாப்ஸில் கிடைக்கும். இந்த ஜாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி உள்ள இந்த ஜாடி. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 கிலோ to 3 to 4 கேஜஸ் வந்து ஈஸியாக போடலாம். ஸோ உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த திராட்சையோட வந்து ஒரு லிட்டோட சேர்ந்து வரும். இந்த லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி ஏர் லிட்டை நம்ம துணி போட்டு கட்டுறதுக்கான ஈஸியான ஒரு மெத்தடை இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த திராட்சையை வந்து நம்ம சின்னதாக உடைக்கணும். இந்த மத்தில் போட்டு உடைச்சு தான் அதுக்குள்ளே போடணும். இல்லாட்டி நம்ம அதுக்குள்ளே போட்டுட்டு கூட ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிடலாம். இதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி மத்து ஒன்று தேவைங்க. இது வந்து மரத்திலான மத்து, இது வந்து பருப்பு கடையிற மத்துன்னு சொல்லுவாங்க. இதை வந்து வச்சு நம்ம இந்த திராட்சையை வந்து இடித்து இது பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ட்ரைட் ஈஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஆட் பண்ண முடியாது. இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு லூக் வார்ம் வாட்டர் நான் எடுத்திருக்கேன். லூக் வார்ம் வாட்டரை லைட்டாக இந்த ஹாட்டாக இருக்கிற ஒரு வாட்டரில் இந்த ட்ரைட் ஈஸ்ட்டை நம்ம போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டோம்னா இந்த ட்ரைட் ஈஸ்ட் எல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ட்ரைட் ஈஸ்ட் இதில் போட்டேன். இதில் போட்டு ஜஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து இது நல்லா ஆக்டிவேட் ஆகிடும் இந்த ஈஸ்ட்டு. ஸோ இது நம்ம ஈஸ்ட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இதை ஒரு சைடில் வச்சுருவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெட் வைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பரணிலையோ இந்த ஜாடியில் வந்து என்ன பண்ணுறோம், நம்மளோட இந்த ரெட் கிரேப்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஜாடியில் நம்ம இப்போ இந்த ரெட் கிரேப்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த ரெட் கிரேப்ஸ் வந்து மொத்தமாக ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த குத்தி விடணும். ஸோ எல்லா கிரேப்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஆகணும். எல்லா கிரேப்ஸும் ஓப்பன் ஆகிற மாதிரி நம்ம வந்து இந்த மத்தால் கொஞ்சம் குத்தி விடணும். ஸோ அப்போ தான் வந்து எல்லா கிரேப்ஸும் ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே இருக்க அந்த பல்ப் வெளியே வரும். ஸோ ரொம்பவும் மேஷ் பண்ணக்கூடாது, சும்மா இந்த மாதிரி குத்தி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேப்ஸை நான் நல்லா மேஷ் பண்ணிட்டேன்.
இந்த மேஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா இந்த பழம்லாம் பல்ப்பெல்லாம் வெளியே வந்துடும். உள்ளே இருக்கிற பல்ப்பு இந்த ஸ்கின் மட்டும் வெளியே மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணாலே போதும். ரொம்ப மேஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக அது மாதிரி இலக்கி கொடுத்து மேஷ் பண்ணாலே போதும். ஸோ அது ஒரு 5 to 10 minutes நம்ம எவ்வளோ குவான்டிட்டி போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மேஷ் பண்ணிவிட்டு இப்போது இதில் நம்ம இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, ஒரு கப்பு சின்ன கப்புனா ஒரு 3 tablespoon அளவுக்கு கோதுமை 3 teaspoon சேர்த்தா போதும் இந்த குவான்டிட்டிக்கு. இதுக்கப்புறமா நம்ம சேர்க்கக்கூடிய அடுத்த இன்க்ரீடியண்ட் 4 கிராம்பு. அதிகமாக சேர்த்திங்கன்னா கூட ரொம்ப ஃப்ளேவர் வந்துடும். ஸோ 4 கிராம்பு போதும். 3 கிலோக்கு 4 கிராம்பு போதும். 3 கிராம்பே போதும். நாங்கள் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காண்டி ஒரு கிராம்பு போட்டிருக்கோம். 1 கிலோக்கு 1 கிராம்புன்ற மாதிரி போட்டாலே போதும். ஸோ அதுக்கப்புறமா 4 சின்ன இலைச்சி. அதுக்கப்புறமா பட்டை, இந்த பாருங்கள், இந்த 2 துண்டு பட்டை. இதுக்கப்புறமா நம்ம ஃபெர்மெண்டேஷனுக்கு ஆட் பண்ண வேண்டிய மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைடு ஈஸ்ட். நான் முன்னாடி சொன்னபடி இந்த லூக் வார்மில் போட்டு நம்ம பண்ணோடனே இப்போ ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஈஸ்ட் தான் இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ இதை வந்து நம்ம எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும். ட்ரைட் ஈஸ்ட்னு சொல்லிட்டு வாங்கலாம். இதை நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் எவ்வளோ ஆட் பண்ண போகிறோன்றது அளவு முன்னாடியே சொல்லிட்டேன். 1 கிலோக்கு 750 grams. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரு 1.5 கிலோக்கு நாங்கள் சுகர் ஆட் பண்ண போகிறோம். இந்த சுகரும் ஈஸ்ட்டும் மிக்ஸ் ஆகி தான் உங்களுக்கு வந்து இந்த ஆல்கஹால் ஃபார்மேஷன் வந்து ஆகிட்டு அந்த வைனோட ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ சுகர் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து சுகர் வந்து நம்ம அவ்வளோவா அதிகமாக இருக்கக்கூடாது. வைன் வந்து ரொம்ப ஸ்வீட் ஆகிடுச்சுன்னா அது ஜூஸ் மாதிரி ஆயிரும். ஸோ வைன் வந்து அந்த வைன் ஃப்ளேவரோடு இருக்கணும். அதனால ரொம்ப ஸ்வீட் ஆட் பண்ணோன்னா 750 grams நாங்கள் வந்து ஆட் பண்ணும்போது 600 grams ஆட் பண்ணுவோம். அவ்வளோ 600 to 550 grams. ஏன்னா நம்மளுக்கு இந்த வைன் டேஸ்ட் கிடைக்கணுன்றதுக்காண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. நம்மளோட ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. நம்ம இப்போ இதில் வந்து நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இந்த பரணியை வந்து நம்ம வந்து ஒரு கிளாத்தை போட்டு கவர் பண்ணணும். இந்த மாதிரி கிளாத் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த லிட்டை கவர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இதோட மூடியை போட்டு டைட்டாக அப்படி மூடிடுங்க. மூடிட்டு இதை கவர் பண்ணிவிட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து காற்று போகாத மாதிரி ஃபுல்லாக டைட்டாக வந்து துணியை போட்டு நம்ம கட்டிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண ப்ராசஸ் இவ்வளோதான். இது வந்து நம்ம டைட்டாக போட்டு கவர் பண்ணி எதனா ஒரு இடத்துல வீட்டில் அன்டிஸ்டர்ப்டான ஒரு இடத்துல வந்து சாலிடாக ஒரு 2 days அப்படியே ரெஸ்ட் பண்ணி விட்டுடலாம். சில பேர் 1 dayன்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து 2 days இதை ரெஸ்ட் பண்ணி விட்டால் நல்லதுன்னு தோணுது. ஏன்னா அப்போ தான் வந்து இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி ஸ்டார்ட் ஆகும். நம்ம 2 days கழிஞ்சிட்டு இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இது நம்ம இன்னையோட இந்த ப்ராசஸ் முடிஞ்சது. இது எடுத்துமே நம்ம ஒரு இடத்துல சேஃபாக வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது வந்து இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த கிரேப்ஸ் இந்த ஜாடிக்குள்ளே 2 days-ஆக அப்படியே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படியே இருந்தது. இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிரேப்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கலர் மாறி இருக்கும். இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு மத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நுர வருது பாருங்கள். இது ஸ்லோவாக இதை வந்து ஃபுல்லாக பெரட்டி கொடுக்கணும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி மெல்லமாக. இது வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி அல்ல 1 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டியாவது நம்ம மெல்லமாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அது எதுக்குன்னா இந்த வைன் ஃபார்மேஷன் வந்து கொஞ்சம் நல்லா நடக்கணுன்றதுக்காண்டி நம்ம அது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அப்படியே வச்சிடணும். இது வந்து 28 days-க்கு வந்து நம்ம இது மாதிரி வைக்கணும். 28 நாள் வந்து நம்ம இந்த ஜாடியில் வந்து இதே மாதிரி இருக்கணும். 28th டேக்கு அப்புறமா வந்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா, எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு பியூர் வைன் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் இதை வந்து அப்படியே மூடி வச்சிடுறேன். 28 நாள் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வைன் ஃபார்மேஷன் நல்லா நடந்திருக்கு, கிளியராக இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம வடிகட்டி ஃபில்டர் பண்ணி அப்புறமா அதை வந்து ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வைன் எல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு.
இது மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒயினை ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கிளாத் ஒன்று போட்டுட்டு அதில் இருக்க அந்த ஃபைன் டஸ்ட்டு ஃபைன் அந்த இதில் ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் அதில் ஊற்றுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் இந்த கிளாத்தில் வந்து நல்லா அது வடிகட்டியாச்சு. அதோட ரிமைன்ஸ் தான் அதெல்லாம். இதை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கிளாத்தில் நம்ம ஃபுல்லாக அந்த ஒயினை வந்து வடிகட்டிட்ட அப்புறம் இதில் அந்த ரெசிடியூலாம் மீந்துடும். ஸோ நம்ம இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இது மாதிரி ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கலரும் நல்லாயிருக்கு. இந்த ரெட் ஒயின் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஜஸ்ட் இது வந்து ஒரு கிளாஸில் போர் பண்ணி பார்ப்போம் அந்த கலர் எப்படி வந்திருக்குன்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ரெட் கலரில் வந்திருக்கு. நம்மள வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஹெல்த்தியான ஹோம்மேட் ரெட் ஒயின் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தி ஹோம்மேட் ஒயின் இஸ் ரெடி.